பேசிக்காக நான் ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சைட் இன்ஜினியராக. நான் ஒரு டைம் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்துச்சு என்ட்ரி இதுன்னு. இப்போ கோர்ஸ் போயிட்டுருக்குது. கொஞ்சம் ஒரு பில்டிங்கோட குவான்டிட்டி எப்படி எடுக்கிறது, அதுக்கு பிஓக்கு எப்படி போடுறது, பில்டிங் என்ன எப்படி பண்ணுறதுன்னு நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டேன். கிளாஸ் நல்லா போகுது. இப்போ தமிழில் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம டவுட் கேட்டோம்னா அது டைமிங் முடிஞ்சோன்னா டவுட் செஷன் தனியாக வைக்கிறாங்க. ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நம்ம டவுட் கேட்டோம்னா நீட்டாக கிளியராக சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸ்டாஃப்ஸ் ப்ராப்ளம் இல்லை. மென்டார் நம்ம டவுட் கேட்டோம்னா இப்போ இடையில டவுட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணோம்னா டக்குன்னு ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் ரிப்ளை வந்துடுது நம்மளுக்கு. அது நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. இப்போ என்ட்ரி ஆப் மூலிமா பார்த்தோம்னா ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் போடுறாங்க. இப்போ நம்ம இதை பற்றி லைவ் கிளாஸ் போகுது, அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் அது இருக்கும். நம்ம அதை பார்த்தோம்னா நம்மளுக்கு அதை இப்போ இதுதான் சொல்லி கொடுக்குறாங்கன்னு அது ஒரு பேசிக்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்குது. அது போக நம்ம லைவ் செஷன்ஸ் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது நம்மளுக்கு. அப்புறம் மற்ற ஆப்பு பார்த்திங்கன்னா வெறும் இந்த கியூஎஸ் மட்டும் சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட், ஹெச்ஆர் செஷன், சிவி செஷன், ஸ்போக்கன் இங்கிலீஷ், அது போக நிறையா கியூஎஸை தவிர்த்து மிச்ச அந்த இன்டர்வியூக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, பிளேஸ்மெண்ட் இதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. இவங்களே பிளேஸ்மெண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. அதனால் இது கொஞ்சம் நல்ல ட்ரஸ்டடான சோர்ஸ் தான் இந்த என்ட்ரிங்கிறது.